ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா நீக்கம், திமுகவில் இணையப் போவதாக செய்தி வெளியான நிலையில் நடவடிக்கை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததில் தனக்கு உடன்பாடு இல்லை, திமுகவில் இணைந்தது குறித்து அன்வர் ராஜா விளக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவாஸ்தவா இன்று பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை பதவியேற்பு நிகழ்ச்சி. தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீர் சந்திப்பு. முத்துவின் மறைவுக்கு நேரில் சென்று ஆறுதல். ஆட்சியில் பங்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் மதசார்பின்மையை பாதுகாக்க முடியாது, ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் கடும் எதிர்ப்பு. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வாகன நிறுத்தும் இடங்களில் கட்டணம் செலுத்த தேவையில்லை, ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டி மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. கீழடி அகழாய்வு குறித்து விவாதிக்க திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். பிரதமர் மோடியை தொடர்ந்து புகழ்ந்து பேசி வரும் காங்கிரஸ் MP சசிதரூருக்கு கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு. சசிதரூர் எங்கள் கட்சியில் ஒருவர் அல்ல என கேரள காங்கிரஸ் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் அமர்நாத் குகை கோவிலில் பனிலிங்கத்தை தரிசிக்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. இதுவரை 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்திருப்பதாக அரசு தகவல். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.